மாத ராசி பலன். மேஷம். மேஷ ராசி நேயர்கள், மாதம் முழுவதும் பணியிடத்தில் நீங்கள் மிகுந்த அவசரத்துடனும் தீவிர உழைப்புடனும் செயல்பட வேண்டியிருக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் காரணமாக நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைவாக முடிப்பதில் உங்கள் கவனம் இருக்கும். தொழில் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் இந்த தீவிரம் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை தரும். நீங்கள் எடுக்கும் விரைவான முடிவுகளுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மாதத்தின் முதல் பாதியில் கிரக ஆதரவு சிறப்பாக இருப்பதால் துணிச்சலான முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது சாதகமாக அமையும். இந்த சாதகமான நிலை உங்கள் போட்டியாளர்களை விட உங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்லும். கேதுவின் சஞ்சாரத்தால் மாணவர்கள் கவனம் சிதறுதல், குழப்பம் போன்ற சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். குறிப்பாக உயர்கல்வித்துறையில் இருப்பவர்கள் தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகள் மூலம் தங்கள் மனதை நிலைநிறுத்த வேண்டியது அவசியம். குழு படிப்பு அல்லது வழிகாட்டியின் ஆலோசனையை பெறுவது இந்த குழப்பத்தை குறைக்க உதவும். காதல் உறவுகளில் ஆரம்பத்தில் சில மன அழுத்தங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் காணப்படலாம். இது தவறான புரிதல்கள் அல்லது உணர்ச்சிவசப்பட்ட பேச்சால் வரலாம். ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் உறவுகளில் அதிர்ஷ்டம் அதிகரித்து நிலைமை சீராகும். இந்த நேரம் இணக்கமின்மைகளை தீர்க்கவும் உறவில் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் சிறந்ததாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு குரு 4ஆம் வீட்டிலிருந்து வக்ர நிலையில் 3ஆம் வீட்டிற்கு செல்வதால் துணையின் ஆதரவு கூடும். அதே சமயம் 3ஆம் வீடு என்பது பயணத்தை குறிப்பதால் தம்பதிகள் ஒன்றாக சிறிய பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புண்டு. நிதிநிலையில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வருமானமும் உங்களின் கடும் உழைப்பால் உயரும். எனினும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதிக வேலைப்பளு காரணமாக ஏற்படும் தலைவலி, இரத்த அழுத்தம் அல்லது முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க தினசரி உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்ய வேண்டும். அதிர்ஷ்ட எண் 9 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு.